அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் அகாடமியுடைய பிரியாணி சமையல் போட்டி இப்போ அப்படியே ஆரம்பித்து களை கட்டுது. எல்லாம் வந்து பிளேட்டிங்கில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தட்டை எடுத்து வச்சு பிரியாணியை வெளியே எடுத்து வச்சு அப்படியே கமன்னு வாசம் வருது. அப்படியே போய் சாப்பிட்லாமா அப்படின்னு பார்த்தா ஜட்ஜஸ் தான் முதல்ல டேஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம அடுத்த ரவுண்டில் ஒரு கட்டு கட்டுவோம். எல்லோரும் வாங்க. Dum biryani using the bamboos. Proper Hyderabadi saffron biryani. Veg mutton biryani today. Konganatu style mushroom biryani பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க எல்லாமே. South Indian Dindigul Talapagatti biryani. மஷ்ரூம் தம் பிரியாணி செஞ்சுருக்கேன். திண்டுக்கல் மட்டன் தம் பிரியாணி. இது ஸ்பெஷல் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. பாஸ்மதி சென்னை ஸ்டைல் பிரியாணி. தம் பிரியாணி மட்டன். நான் பண்ணது வந்து மெட்ரா ஸ்டைல் மட்டன் பிரியாணி. Dum biryani. நான் பண்ணது வந்து ஆம்பூர் பிரியாணிங்க. நான் ஏன் பிரியாணி பற்றி பேச போகிறதுல இட்ஸ் நாட் அ பிக் டீல். Hi everyone, this is Jaidarshini. So firstly, thanks to Muttamil Academy for organizing such an event. Okay, coming to the dish I made veg mutton biryani today. Basically, many people who love non-veg, some days they cannot eat non-veg because of many reasons. So why not take the best of non-veg biryani and substitute with a veg biryani? So that was the idea behind this dish. So what I did was I used raw jackfruit as a meat substitute, and basically the rest and all the masalas, everything is the same. So jackfruit has this meaty texture and stringy texture just like mutton, and it will infuse all the flavors from the biryani. Hope this tastes good. Thank you guys. Hi everyone, என் பேர் வந்து வினோத் ஆண்டனி ராஜ். நான் வந்து பிரெண்டூர்லேருந்து வரேன். ஸோ முத்தமிழ் அகாடமி அவங்க இந்த பிரியாணி காம்படிஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா கேள்விப்பட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஒரு காம்படிட்டராக. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொங்கு நாட்டு ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுக்கு வந்து கொங்கு நாட்டு ஆம்பி பிரியாணி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பி அப்படின்னா வந்து காளானை வந்து குறிக்கும். ஸோ அதனால் கொங்கு நாட்டு ஆம்பி ஸ்டைல் ஆம்பி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு குக்கிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ எல்லா மக்களையும் பார்க்குறதா இருக்கட்டும், சரி எல்லார்ட்டையும் பழகிறதா இருக்கட்டும், நல்லா இருக்குது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் இஃப் தேர் ஆர் மோர் காம்படிஷன்ஸ் ஐ வில் பி ஏபிள் டு பார்ட்டிசிபேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹலோ பாரத், எப்படி இருக்கீங்க? என்ன பிடிச்சிட்டிங்களா? சாப்பிட தான் வந்திருக்கு. எங்கே ஆரம்பிக்கலாம்னு இருக்கீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நம்ம என்னைக்குமே நான்வெஜ். ஓகே. என் பேர் ராஜலக்ஷ்மி. செம்ஸ்வர்லேருந்து தான் வரேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செட்டிநாடு சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருக்கேன். அந்த பிரியாணி பற்றி சொல்லணுன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். கொஞ்சம் காரம் இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் தால்ச்சா, இது வந்து திருச்சி ஸ்பெஷலு. தால்ச்சா பார்த்திங்கன்னா அதில் பருப்பு, கத்திரிக்காய், மாங்காய்லாம் போட்டது. இது ஆக்சுவலி நான்வெஜ்ஜுக்கு தான் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வெஜ்ஜுக்கு பண்ணியிருக்கேன். நான்வெஜ் போடாமல் வெஜ்ஜுக்கு பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் இது முத்தமிழ் அகாடமி நடத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 போட்டி நடத்தியிருந்தாங்க. சமையல் போட்டி, பாரம்பரிய சமையல் போட்டி, அப்புறம் பொங்கல் போட்டி. அதுலேயும் நான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாமே. அப்புறம் தமிழ் ஸ்கூல் நடத்துகிறாங்க. நல்லா தமிழ் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. தூங்குற டைமோ? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.
வணக்கம். வணக்கம் ரமேஷ். பிரேம்ராஜ். இவர் தான் முத்தமிழ் அகாடமி ஐக்கிய ராஜ்யத்தின் ஒருங்கிணைப்பாளர், UK கோஆர்டினேட்டர் இவர் தான். அதையும் தாண்டி மிகவும் நெருங்கிய நண்பர். நன்றி, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு, விழாவை சிறப்பித்ததற்கு மிக்க நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் போர்ட்ஸ்மவுத்தில் இருக்கேன். பிரேம் என் பேர். நான் ஒரு ஹெச்ஆராக இருக்கேன் ஒரு கம்பெனியில். ரமேஷ் வந்து கிட்டத்தட்ட 2009 எனக்கு பழக்கம். நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாங்கிற மாதிரி நம்ம வந்து நார்த்தில் பிறந்தார். அப்படியே படிப்படியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வரைக்கும் வந்து அந்த நட்பு வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்க, அரிசி இல்லைன்ட்டாங்க வீட்டில். அங்கே வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை அதுமா என்னம்மா இது பிரியாணி இல்லைன்னா எப்படி அப்படின்னும் போது எனக்கு தெரியாது, எங்கே கிடைக்குதோ அங்கே போய் சாப்பிட்டுங்க, அது உங்கள் இஷ்டம் அப்படின்னாங்க. அப்படி கேட்கும்போது இவட்ட நான் சொன்னேன், ஐயா பிரியாணி ஏதாவது கிடைக்க மாட்டேங்கும்போது நாங்கள் வேணால் முயற்சி பண்ணுறோம், நீங்கள் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணி வர வேண்டிய அப்படின்னு. ஸோ அதனால் வந்தேன். ரமேஷோட இது என்ன சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து நம்ம வேட்டையன் படத்தில் வர அதே டைலாக்கு சொந்தக்காரர் இவர் தான். குறி வச்சா ஏற விழணும். அவர் வந்து எந்த குறி எங்கே வச்சாலும் சரி அந்த ஏற விழும். அதை வந்து கச்சிதமாக சூப்பராக பண்ணிவிடுவார். ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி கிங்ஸ்போர்டோட என்கவுண்டரிஸ்ட் இவர் தான். அதாவது நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது வந்து என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக நான் வந்து இவரை பார்க்குறேன். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இப்படி ஒரு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த பரத் ஐயா உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி நன்றி. என் பேர் இளமாறன் பாண்டி. கேன்வி ஐலாண்ட்லேருந்து வரோம் எஸ்எக்ஸில். ஸோ பிரியாணி காம்படிஷன் பற்றி ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ நம்மளும் ஒரு வாட்டி பிரியாணி காம்படிஷன்ஸ் கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும். ஆனால் எல்லோரும் நம்ம ஒரு வித்தியாசமான பிரியாணியாக இருக்கணும், ஒரு ஆர்டினரி பிரியாணியாக இருக்கக்கூடாதுன்றதுனால எங்களுக்கு எப்போயுமே என்னோடய ஃபேவரட் ஆத்தன்டிக் தலப்பாக்கட்டி பிரியாணி, சவுத் இந்தியன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ட்ரை பண்ணோம். ஸோ வீட்டில் எப்போயுமே செய்வோம். அதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் நல்லபடியாக அலங்கரிச்சிருக்கோம். எங்களோட கான்செப்டே என்னென்னா, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நம்ம வந்து பிரியாணி சாப்பிடாதீங்க, பிரியாணியை குறைங்கன்னுவாங்க. ஆனால் பிரியாணியில் வந்து நாங்கள் இவ்வளோ ஹெர்ப்ஸ் போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஹெர்ப்ஸுக்கும் வந்து தனித்தனியான ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நார்மல் பிரியாணியில் நீங்கள் பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிடிக்காதவங்க ஒன்று சாப்பிடுவாங்க, ஒன்று எடுத்துகிட்டு வெளியில் வச்சுருவாங்க. ஆனால் நம்ம பிரியாணியில் வந்து எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி போடுறதுனால எல்லா பெனிஃபிட்டும் அப்படியே அவங்களுக்கு போகும். ஸோ நாங்கள் தான் வின் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். பார்ப்போம். ஹலோ, வணக்கம். என் பேர் சங்கீதா பாஸ்கர். பிரியாணி காம்படிஷனில் வந்துட்டு நான் இன்றைக்கி வெஜிடேரியன் வந்து செஞ்சுருக்கேன். மஷ்ரூம் தம் பிரியாணி செஞ்சுருக்கேன். பிரியாணி காம்படிஷன் நடக்க போது இது ஃபஸ்ட் டைம் இங்கே யூகேலன்னு சொன்னாங்க. உடனே நான் பேர் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு வின் பண்ணுறனோ இல்லையோ, கண்டிப்பாக இங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். எத்தனை வகையான பிரியாணி செய்ய போகிறாங்க எல்லாரோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நான் கண்டிப்பாக இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எல்லாரும் கலக்குறாங்க, ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேஸ்ட் பண்ணல, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் ஜஸ்ட் thoroughly enjoying it. Hi, I'm from Peter's Kitchen. We've been here since 5 years. We used to do from home, and then we got the chance to put a shop in Molson Street. And I heard about this. One of the organizers, Mr. Ramesh, is my old customer, and he asked me to participate on it, and we are really grateful to that. And we have 2 branches. One is Chelmsford, one is Ipswich, and we are opening dining soon in Molson Street as well. And we made proper Hyderabadi saffron biryani and chicken 65, mirchi ka salan, and the kaddu ka kheer. This is completely authentic from Hyderabad. I'm from Hyderabad, which is old city, where the biryani born. And this is good, well organized here, and everyone this is just for fun. That's it. Thank you very much for giving us opportunity. My name is Harita Nagula. That is my Harita's Kitchen. I just started, and I came to know about this academy through one of my friends. So because I wanted to promote my business for the catering, so I'm here to just do this biryani. I made this dum biryani using the bamboos, and I've also made the sides, chicken Manchurian kind, and mirchi ka salan, and raita, as well as gulab jamun. This is really well organized. Everybody has been given one table each. Non-veg one side, veg one side, caterers are one side, judges are coming. Everything is going well so far, and I hope they liked our food. Thank you.
That's a very small plate. சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்த செயல் மறந்த வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. And good afternoon everyone. It's a very small poem about biryani and other language people, please bear with me. பார்த்தவுடன் பரவசமூட்டும் பார்த்தவுடன் பரவசமூட்டும் பக்கத்தில் வந்ததும் உமிழ்நீர் சுரக்கும் பக்கத்தில் வந்ததும் உமிழ்நீர் சுரக்கும் பிரியமானவர்களுக்கும் பகிர மாட்டோம் இனி பிரியாணியை விட்டு பிரிய மாட்டோம். அப்புறம் நான் ஒரு மாதிரி எழுதியிருந்தேன் பிரியாணி எப்படி வந்தது என்ன ஏதுன்ட்டு. ஸோ இதுல நிறைய பேர் டெக்னிக்கலா ஆத்தென்டிக்கா அங்கேருந்து இங்கேருந்துன்னது நான் விலகிட்டேன். சரி இனி நம்ம ஒரு சின்ன பிரேயர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். ஆறுதல் தேடி வந்த போதெல்லாம் பார்வையிலே கவர்ந்து ஆறுதல் தேடி வந்த போதெல்லாம் பார்வையிலே கவர்ந்து மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டி மனதிலே மனக்கசப்பை மறக்கச் செய்து என்றும் பிரியாமல் நிற்க வைப்பதாலே பிரியாணி என பெயர் பெற்றாயோ. 3 எழுத்து வார்த்தை மிக சிறப்பு. முத்தமிழ் 3 இயல் இசை நாடகம். முத்தமிழ் அகாடமி இயக்குனர் ரமேஷ் 3 எழுத்து. நடைபெற இருக்கும் போட்டி 3 எழுத்து. அதில் வந்த பிரிவு 3 எழுத்து. சமையல் தொடர்பான இப்போட்டி 3வது. பாரம்பரியம் இனிப்பு தொடர்ந்து பிரியாணி. அதில் வழங்க இருக்கும் பரிசு 3 எழுத்து. நம் நடுவர்கள் 3. இதுல ஸ்பெஷல் என்னன்னா இதை தொகுத்து வழங்கும் ஸ்வாதி 3 எழுத்து. விழா தொடங்கிய நேரம் மணி 3 ஸ்கிரிப்ட்ல இருக்கு படிச்சிடுறேன். விழா தொடங்கிய நேரம் மணி 3. சோ இப்படி பல வகையான 3 ஒன்று சேர்ந்து அழகா இணைந்துள்ள நம் நடுவர்கள் 3 பேருக்கு ஒரு சிறிய கைத்தட்டல். திரும்ப ரொம்ப நேரம் போக மாட்டேன், சும்மா லைட்டா தான் எழுதியிருக்கேன். பிரியாணிக்கு தேவை அரிசி. இவங்க தான் பாசில்டனோட அரசி மிஸ்டர் பவிஸ்வா பாஸ்கர். அடுத்தது கொஞ்சம் ப்ளீஸ் கவனமா கேளுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். இவங்க தொட்டதெல்லாம் ஹிட்டு. இவங்க பிரியாணிக்கு யாரும் கட்ட முடியாது பெட்டு. இதுக்கு எனக்கு தருவாங்களா இவங்க துட்டு? முன்னாடி கூட்டுல இருந்த ஆமையாமே, இப்பெல்லாம் ஈவெண்ட் இவங்க இல்லாம இல்லையாமே. யசோ சிவா சந்திரசேகரன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்ட்ரோ. பிரியாணிக்கு தேவை பட்டம் லவங்கம் சோம்பு. இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணலன்னா எனக்கு எதுக்கு வம்ப மிஸ்ஸஸ் தீபா. தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ. நல்லா இருந்ததா? தேங்க்யூ. உங்க அம்மா ஒரு செம்மையா இருந்ததுல இன்னொரு தடவை சொல்லவா? Just I'm going to ask some questions. Hello everyone, my name is Chitu. I'm from Chelmsford. And we've been in this business since 6 years, and one of the good customers here next to me, and he supported me a lot. And we just started a shop in Chelmsford in Walsham Street just 6 months ago, and most of them know me here. Most of them my customers here. Thank you very much, and keep supporting me. And we are opening the dining in end of April, Walsham Street. And we have another branch in Ipswich. If anybody wants to go to Ipswich, please try in Ipswich as well. We have a lot of varieties in there. And thank you Ramesh, and thank you everyone, and give me opportunity there. So if you want me to tell about the biryani, yeah, if you want you can right, we just made today Zafrani biryani with saffron, and hope everyone like it. And most of the good feedbacks from Kadukakir, which is Loki, I don't know what to say in Tamil.
Suraka sweet and a chicken 65. Yeah, hope for the best and all the best for every consultant here. Thank you very much. Thank you. And Mrs. Harita from Harita's Kitchen. Hello, thank you. Today I made this bamboo chicken biryani. Yeah, I just started recently and I thought, okay, let me give something different. Hope you all liked it. Keep supporting. There is my contact number there. And not only biryani, everything else also we made. Any starters or any kind of curries, everything. Thank you. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். வரப்பே தமிழில் தான் பேசணும்னு சொல்லி அனுப்புனாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் பேச ட்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லி அ பிக் ஷவுட் அவுட் டு முத்தமிழ் அகாடமி. இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனை இவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணதுக்கு அண்ட் அ பிக் ஷவுட் அவுட் டு தி ஆர்கனைசர்ஸ் அஸ் வெல். என் பேர் ஜெய்டேர்ஷினி. ஸோ ஐ டிட் வெஜ் மட்டன் பிரியாணி இன்னைக்கு. ஐ நோ த நேம் சவுண்ட்ஸ் சச் அன் ஆக்சிமோரான், பட் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு எப்போயுமே நான்வெஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் பேர்லையாச்சும் இருக்கட்டுமே அப்படின்ட்டு தான் பேரில் வச்சது. தி மெயின் மீட் சப்ஸ்டிடியூட் நான் மட்டனுக்கு பதிலாக யூஸ் பண்ணது வந்து ரா ஜாக் ஃப்ரூட். அதை பற்றி தான் நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ பல காயில் பண்ண ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி நான் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். ஹோப் எவ்ரி ஒன் லைக் இட். தேங்க்யூ. என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் செம்ஸ்வல்லேருந்து தான் வரேன். நான் இன்றைக்கி பண்ண பிரியாணி வந்து செட்டிநாடு சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி, மிக்சட் வெஜிடபிள் போட்டு தான் பண்ணேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அது டேஸ்ட் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் டேஸ்ட் பண்ணீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து கலந்துக்க வச்சதில் ரமேஷ், ஜட்ஜஸ்க்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ. என் பேரை விட்டீங்க. ஐயோ ஸ்வாதி ஃபர்ஸ்ட் ஸ்வாதி தான் சொல்லியிருக்கணும். சாரி மறந்துட்டேன். தேங்க்யூங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மிஸ்டர் வினோத் அந்தோனி ராஜ். எல்லாருக்கும் வணக்கம். என்ற பேருங்க வினோத்துங்க. என்ற ஊர் பாண்டிச்சேரிங்க. நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு நினைப்பீங்க. நான் இன்னைக்கு வந்து கொங்குநாடு ஆம்பி பிரியாணி பண்ணேங்க. எல்லாரும் யோசிப்பீங்க ஆம்பி பிரியாணி அது புதுசாக இருக்கு, ஆம்பூர் பிரியாணி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன ஆம்பி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. நான் வந்து சரி முத்தமிழ் அகாடமி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களே, சரி தமிழில் வந்து ஆக்சுவலாக என்னன்னா ஆம்பினா என்னன்னா காளான், மஷ்ரூம். சரி சங்க காலத்தில் வந்து காளானுக்கு வந்து ஆம்பி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஸோ அதனால வந்து சரி நான் கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணேன் இன்னைக்கு. சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாணர்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில நூல்லாம் இருக்கு, சிறுபானாற்றுப்படை அப்படி, அதெல்லாம் வந்து அந்த மஷ்ரூம் பற்றி பாட்டே இருக்கு. ஸோ அந்த காலத்தில் வந்து புலவர்கள்லாம் வந்து வறுமையும் புலமையும் வந்து ரொம்ப கலந்துருக்கும். ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமைக்காம அந்த அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா காளான்லாம் முளைஞ்சிருக்கும். அப்போ அவங்களோட வாழ்க்கையை இதை வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அடுக்களை ஆம்பி பூத்தது. ஸோ சமைக்காம அந்த இடத்துல வந்து மஷ்ரூம் பூத்து இருந்துச்சு அப்படின்னு அந்த வறுமையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து அதனால அந்த பேர் வந்து என்னோட பிரியாணிக்கு வச்சேன். இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மசாலா அந்த மிளகாத்தூள் அதெல்லாம் போடுறது இல்லை. வெறும் தேங்காய், பச்சை மிளகாய் அதெல்லாம் போட்டு அரைச்சி போட்டு பண்ணேன். ஹோப் எவ்ரி ஒன் லைக் இட். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். Thank you, Mr. Vinod. And the next contestant, Mrs. Sangeeta Bhaskar. முதல்ல இந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்வாதிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு ப்ரைஸ் கன்ஃபார்ம் இல்லை, அவங்க வந்து என் ஃப்ரெண்டுங்கிறதுனால முதல்ல சொல்கிறேன். முத்தமிழ் அகாடமி ரமேஷ் சாருக்கும் இங்கே இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி வணக்கத்தை முதல்ல சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசினவர் அவரும் மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணியிருந்தாரு. அவர் இவ்வளோ ரிசர்ச் எல்லாம் பண்ணி இது பண்ணும்போது நான் கேட்கும்போது நான் அந்த மாதிரிலாம் எந்த ரிசர்ச்சுமே பண்ணல. நான் பிரியாணி காம்படிஷன் அப்படின்ன உடனே மஷ்ரூம் தம் பிரியாணி தான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன் அப்படின்னா என் பையனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு பிடிக்குதுன்னா கண்டிப்பா நான் நல்ல பேர் வாங்கிடலாம் எல்லார்கிட்டயும். ஏன்னா இஸ் a very big critic of mine. ஸோ அவனுக்கே அது பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த பிரியாணி பண்ணியிருக்கேன். எல்லாரும் சாப்பிட்டீங்க, பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்புக்கு. The next contestant from non-veg, Mrs. Brinda Duraisamy. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முத்தமிழ் அகாடமி, ரமேஷ் சார், தீபா, ஸ்வாதி அண்ட் ஆல் த ஜட்ஜஸ், தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பிருந்தா. நான் இன்னைக்கு பண்ணியிருந்தது சீரக சம்பால மட்டன் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி அண்ட் ரைத்தா.
ஸோ இது வந்து எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைலில் செஞ்சேன் நான். இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்குது. ஹோப் நான் போர் அடிக்கலைன்னா எல்லாருக்கும் இந்த கதையை சொல்லலாமா? ஸோ எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அன்டில் மை டீனேஜ் ஐ வாஸ் அ வெஜிடேரியன். ஸோ நான் நான்வெஜ் சுத்தமாக தொடவே மாட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ எங்கள் அம்மாவும் ரொம்ப நிறைய இங்கே இருக்க அம்மாஸ்க்கெல்லாம் தெரியும், குழந்தைய சாப்பிட வைக்கிறதுக்கு எதேதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து நான்வெஜ் ஸ்ட்ரிக்டாக சாப்பிட்டதே இல்லை. எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ எவ்ரி இயர் வந்து எங்கள் ஃபேமிலியில் வந்து குலதெய்வ கோயிலில் வந்து கெடா வெட்டுவாங்க. கெடா வெட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ எல்லா ரிலேட்டிவ்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ஹாலில் செம்மையாக நடக்கும். ஸோ கெடா வெட்டு லஞ்சு கண்டிப்பாக மட்டன் பிரியாணி தான் இருக்கும். நான் மட்டும் ஒரு ஓரமாக உட்காந்து ரசம் சாதம் தயிர் எதாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ எங்கள் அம்மா அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு ஒரு நாள் வந்து நீ பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பாடுறா, அந்த பீஸ் எல்லாம் இல்லாமல் சாப்பிடு, அது தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும், நிறைய தயிர் போட்டு சாப்பிடு அப்படின்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்படியோ எனக்கு ஊட்டி விட்டாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் பிரியாணி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னால் அது எப்படி கெத்து போயிடும்ல, அதனால ஓகேம்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பிரியாணி சாப்பிட்ருச்சே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எவ்ரி சண்டே பிரியாணி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸ் இல்லாமல் பிரியாணி மட்டும் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் பீஸும் சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த பொண்ணு பிரியாணி சாப்பிட்ருச்சுன்னு சொல்லி அம்மா சிக்கன் கிரேவி செஞ்சு இதை தொட்டு சாப்பிட்றா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் அப்படியே சிக்கன் கிரேவியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே ஹாஸ்டல் போயிட்டேன். நான் 12th முடிஞ்சு காலேஜ் ஹாஸ்டல் போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சண்டேலாம் அம்மா கால் பண்ணி அம்மா பிரியாணி செஞ்சியான்னு கேட்டால் அம்மா வந்து இல்லைடா நீயே இல்லை, அக்காவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி, நீங்களாம் இல்லாமல் நாங்கள் எதுக்கு பிரியாணி செஞ்சுக்கிட்டு, நாங்கள்லாம் பிரியாணி செய்யலை, நீங்கள் வாங்க செஞ்சுக்கலாம் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோலி எங்களுக்கே தெரியாமல் பிரியாணி பிகேம் லைக் ஒரு ஃபேமிலி டுகெதர்னஸை செலிப்ரேட் பண்ணுற ஒரு டிஷ்ஷாக மாறிடுச்சு. ஸோ எல்லோரும் ஒன்று சேர்ந்தா, எல்லாரும் இல்லை, நாங்கள் 4 பேர் மட்டும் ஒன்று சேர்ந்தா வீல் ஹாவ் பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி. ஸோ இது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில். கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கும் என் இன்லாஸ்க்குமே இது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் சண்டே எங்கள் வீட்டில் மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி தான். ஸோ அதுதான் இன்றைக்கும் நான் செஞ்சுருந்தேன். ஸோ நான் ஃபஸ்ட் பிரியாணி சாப்பிட ஆரம்பித்தது வந்து அந்த ஃபங்க்ஷனில். ஸோ அந்த மெமரியை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் நான் பனானா பீடா அதெல்லாம் கூடயும் செஞ்சுருந்தேன். ஸோ எல்லா ஃபங்க்ஷன்லையும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அது எல்லாமே வைப்பாங்க. ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இதுதான் என்னோட பிரியாணி ஸ்டோரி. தேங்க்யூ. பிருந்தா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். ஸோ எவ்ரி மண்டே உங்கள் வீட்டில் என்ன மெனுன்னு சொல்லுங்க? சண்டே சாரி எவ்ரி சண்டே மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி தான். வாங்க. காம்படிஷன் மண்டேவா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கும் செய்வோம். பிரியாணிக்கு வந்து 7 நாள் செஞ்சாலும் சாப்பிடுவோம் நாங்கள். ரொம்ப சீரியஸாக ஆன்சர் பண்ணுறோம். என் பேர் இளமாறன். அவங்க சொன்ன மாதிரி வெஜ்ஜு நல்லது தான், நமக்கு ஒத்துக்காது வெஜ்ஜு. எப்பயுமே ஃபுல்லாக தொடங்கிலேருந்து நான்வெஜ் தான். நான் இன்னைக்கு பண்ணது என்னன்னா தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. அதில் எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு 12 to 13 வகையான ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு, ஏன்னா இப்போ பிரியாணினாலே நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோன்னா டாக்டர்கிட்ட வேலை போனோன்னே சொல்லுவாங்க பிரியாணியா, நோ பிரியாணியை சுத்தமாக நிப்பாட்டிருங்கன்னு. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணோம். பிரியாணியில் வந்து என்னென்ன ஸ்பைசஸ் இருக்குது, அந்த ஸ்பைசஸ்னால என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால ஆனால் எதுனாலும் அளவாக சாப்பிட்டா தான் நல்லது. அதனால பிரியாணி ஹெல்த்தியாக இருக்கணும். ஏன்னா பிரியாணின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சாதாரண சாப்பாடு கிடையாது. அது ஒரு பிரியாணின்றது ஒரு உணர்வு. அது அந்த ஊர்ல எல்லாம் அந்த பிரியாணி அண்டாவை தட்டுற சவுண்டை கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு சர்ச்சில் பெல் அடிக்கிற சவுண்டை விட அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு அந்த அண்டா சவுண்டே அப்படி இருக்கும். ஸோ பிரியாணின்றது ஒரு உணர்வு. ஆனா அந்த பிரியாணியை வந்து எங்க பிரியாணியில வந்து எப்படின்னா நாங்க இப்ப அந்த ஸ்பைசஸ் போடுறோம் இல்லையா, இப்ப நம்ம ஒரு 12-13 ஸ்பைசஸ் போடுறப்ப சில பேர்த்துக்கு இது கிராம்பு பிடிக்கும், காடமம் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, எடுத்து வச்சிருவாங்க. நம்ம பிரியாணில கிளீனா இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே அரைச்சு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். ஸோ அந்த பிரியாணி நீங்க பிளேட்ல பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா பிளேட் எம்டியா இருக்கும். வேற அந்த ஒரு கொரியாண்டர் மின்ட் கூட இருக்காது. எல்லாமே நாங்க அரைச்சு போட்டு அதை எல்லா ஸ்பைசஸுமே மிக்ஸ் பண்றப்ப அதுல ஒரு நல்ல ஒரு ஆத்தென்டிக் ஃபிளேவர் வரும். அவங்க சொன்ன மாதிரி நம்ம கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 நாள் ஒய்ஃப் சமைக்க மாட்டேன்ட்டாங்க, ட்ரை பண்ணேன், வந்துருச்சு. அதனால அப்படியே பிரியாணியை செஞ்சாச்சு. அவங்க கேட்டாங்க, அப்போ இப்போ எல்லாமே நீங்க தான் சாப்பிட்டு வீட்டில் சமைப்பீங்களா அப்படின்னு. பிரியாணி மட்டும் தான் நான் சமைப்பேன், மற்ற எல்லா வேலையும் அவங்க தான் பார்ப்பாங்க. அங்க ஒருத்தர் பாக்குறாரு, எல்லா வேலையும் ஒய்ஃப் தான் பார்ப்பாங்க. நான் சத்தியமா சொல்றேன், என் ஒய்ஃப் தான் எல்லா வேலையும் பாப்பா. நான் வீட்டுக்கு கூட்டுவேன், அவன் பாப்பா. நான் துணி துவைச்சு காய போடுவேன், அவன் பாப்பா. சரியா? நான் பாத்திரத்தான் வேலையை கழுவி விட்டு உட்காந்துருவேன், அவன் பாப்பா. அந்த மாதிரி தான், சும்மா ஒரு காமெடிக்காக தான். அதனால
எல்லாருக்கும் பிரியாணி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வித்தியாசமா ஒரு நேச்சர் லெவல்ல ட்ரை பண்ணலாம்னு நினைச்சோம். அவ்வளோதான். தேங்க்யூ. ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லேகா. நான் பண்ண பிரியாணி வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இட்ஸ் மை அம்மாஸ் ரெசிபி. அவங்க சொன்ன மாதிரி இங்கே வந்து அது பண்ணி சாப்பிடும் போது இட் ஃபீல்ஸ் லைக் அம்மாஸ் நியர் டு மீ. ஸோ ரொம்ப ஃபேன்சிலாம் கிடையாது. இட்ஸ் லைக் பாஸ்மதி சென்னை ஸ்டைல் பிரியாணி. தேங்க்யூ. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு டக்குன்னு முடிச்சிட்டீங்க. மிஸ்ஸஸ் லீமா ஆண்டனி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பண்ணது வந்து திண்டுக்கல் மட்டன் தம் பிரியாணி. நாங்கள் பேசிக்கலி திருச்சி, என் ஹஸ்பண்ட் திண்டுக்கல். ஆக்சுவலாக இது ஒரு ஃபியூஷன் மாதிரி தான், ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நான் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்து ரொம்ப பிரியாணி ஃபேமிலி. ஆக்சுவலாக எங்கள் அம்மா வந்து இயர்லி 2 times 3 times தான் பிரியாணி பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் ஈஸ்டர் 3 டைம் தான் பண்ணுவாங்க. வெளியில் வந்து அடுப்பு வச்சு பண்ணுவாங்க. அம்மா கிச்சனில் தான் இருப்பாங்க. நானும் எங்கள் அண்ணன் எல்லாமே உட்காந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்குவோம். ஸோ பதம் எல்லாமே எங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரியும். அம்மா வெளியில் வரவே மாட்டாங்க. மசாலா வந்து போட்டு போவாங்க. ஸோ வந்து இட்ஸ் க்ளோஸ் டு அவர் ஹார்ட். நாங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஹோல் டேவே வந்து இட்ஸ் லைக் a celebration for us. கடைசியில் வந்து ஒரு மேஜிக் பண்ணி எங்கள் அம்மா அதை கரெக்டாக கொண்டாந்துருவாங்க. உதிரியாக கரெக்டாக எல்லாம் பண்ணி கொண்டாந்துருவாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து சைடில் வைக்கும் போதும் the whole day நான் அந்த கடையை ஓப்பன் பண்ணுவேன், ஒரு கப்பை வச்சுக்குவேன், அதில் எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன். நைட் வரைக்கும் சாப்பிடுவேன், ஹோல் டே சாப்பிடுவேன். நெக்ஸ்ட் டே இருந்தாலும் எங்கள் அம்மா சூட் பண்ணி தருவாங்க, அப்பயும் சாப்பிடுவோம். ஸோ வந்து அந்த 2 நாள் வந்து எங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கும். ஸோ பிரியாணின்றது வந்து ரொம்ப க்ளோஸ். நான் வந்து மேரேஜ் பண்ணி போனதும் திண்டுக்கல் சைடுனால அங்கே ஆல்ரெடி சும்மாவே திண்டுக்கல் பிரியாணி எங்கே போனாலும் திண்டுக்கல் பிரியாணியாக இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு டைப் ஆஃப் பிரியாணி பண்ணலான்னு சொல்லி தான் ரொம்ப மெஷர்மெண்ட்லாம் வச்சு அப்படி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அப்புறம் வந்து ஈவன் மற்ற ஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு வந்து இந்த ஜீரக சம்பா அரிசி என்னன்னு தெரியாது. பட் தே என்ஜாய் மை ஃபுட். அவங்க நிறைய ரொம்ப பண்ணா ப்ளீஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆசை, நான் ஒரு நிறைய பிரியாணி செஞ்சு அவங்க முன்னாடி வைக்கணும்ட்டு. ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன். எப்போது நிறைய செஞ்சு எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். அது ஒரு குறை. ஒன் டே லெட் மீ ட்ரை பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான் என்னோட பிரியாணி கதை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லோகேஸ்வரன். ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ண பிரியாணி வந்து ஸ்பெஷல் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி. அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி என்னோட டெக்கரேஷன் பற்றி பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்தே ஹேண்ட் ரைட்டிங் கூட எனக்கு ஒழுங்காக வராது. ஸோ டெக்கரேஷனில் போயிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா பக்கத்தில் 6ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் அவங்களோட டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு நல்ல வேலை நம்ம டெக்கரேஷன் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ சரி, டெக்கரேஷனாக வராது, வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் தீமில் வந்துட்டு தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். லைக் ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு வந்து ஆரஞ்சில், செகண்ட் ஒயிட், அப்புறம் தேர்ட் க்ரீன், அந்த மாதிரி ஒரு தீமில் வந்துட்டு தமிழ்னு சொல்லி ஒரு டெக்கரேஷன் நார்மல் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம தான் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து தள்ளி இருக்கோம். பிறந்ததுலேருந்தே சில பேர்லாம் வந்து யூகேல இருப்பீங்க. உங்களோட கிட்ஸ்லாம் வந்து யூகேல தான் வளருவாங்க, படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளோ ஜென்ரேஷன்ஸ் வந்தாலும் சரி நம்ம வந்து தமிழியன்ஸ் இந்தியன்ஸ்ங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த ஒரு உணர்வை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஏன் பிரியாணி சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு 2 பர்சன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என் ஒய்ஃப். அவங்களுக்கு வந்து இந்த பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுறது. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ கூட இந்த பிரியாணி பண்ணித்தர சொல்லி கேட்டாங்க. பட் அவங்க இந்தியாவில் இருந்ததுனால எல்லாம் பண்ணித்தர முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் அது. செகண்ட் வந்து நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒரு நாள் வந்து பாட்லக் மாதிரி பண்ணாங்க. அப்போ வந்து இதே ஹைதராபாதி பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னோட ஆஃபீஸ் சேட்டில் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஒரு 15 லைனுக்கு ஒரு மெசேஜ். ஏன்னா 15 லைனுக்கு யாராவது திடீர்னு மெசேஜ் பண்ணாலும் ஏதோ பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி நினச்சப்ப படித்து பார்த்தேன். 15 லைன்ஸ்க்கு அந்த பிரியாணி, நான் பண்ண பிரியாணியை பற்றி அவர் பாராட்டி எழுதியிருந்தார். அவர் வந்து இந்தியன் ஆர் பங்களாதேஷின்னு நினைக்கிறேன். நிறைய பிரியாணி சாப்பிட்ருக்கேன், பட் இந்த மாதிரியான ஒரு பிரியாணி சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணார். எப்படி என்னை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், இது யார் இந்த பர்சன் வந்து இந்த பிரியாணி பண்ணன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணார். என் லைஃப்லேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அப்ரிசியேஷன் வந்து அதுதான். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த பிரியாணி சூஸ் பண்ணதுக்கு. இந்த பிரியாணியில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஹைதராபாதி பிரியாணினாலே லேயர் பை லேயராக இருக்கும். செய்கிறப்ப ஒரு பாதி ப்ராசஸ் வரையும் நமக்கு வந்து டேஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம், இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட்ஸ் டன். நம்ம போய் அதை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது.
ஸோ சால்ட் காரம் எல்லாமே ஃபஸ்ட்டு போடுறது தான். நான் அன்னைக்கு பண்ண டேஸ்ட் எனக்கு இன்னைக்கு வந்துச்சான்னு தெரில, பட் நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்ட் வந்து சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சில பேர்லாம் இந்த பிரியாணியில் வந்து நல்லா ஒரு சுருக்கிற டேஸ்ட் இருக்குது, ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிரியாணி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, see you all. And the next contestant is Mrs. Nirmala Balu. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிர்மலா. நான் பண்ணது வந்து மெட்ராஸ் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிர்மலா கம், என்ன வாங்க சும்மா. இன்னும் போய் அந்த கண்டஸ்டன்ட் வீட்டுக்கு போறதுக்குள்ள போயிட்டுங்கன்னா என்ன அர்த்தம்? சொல்லி என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க? உங்க ஃபேன்ஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. என்னத்த சொல்லி யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றீங்களா? நம்ம ஆடியன்ஸ்லாம் அப்படி இல்லை, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிதானே? ஏதாவது கை தட்டுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அப்படியே நிற்பாங்க. பேசுங்க. என்னோட பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எச்சரிக்கை இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நான் பிரியாணி நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த ஹோப்பில் நான் இங்கே வந்து நான் பிரியாணி ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பிரியாணி, எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். என்னோட டாட்டருக்கு பிடிச்சதாவே, என்னோட டாட்டருக்கு என்னோட பிரியாணி ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு. அதனால சரி ஓகே நான் ட்ரை பண்ணலான்னு இங்கே வந்தேன் நான். தேங்க்யூ. The next contestant, Mrs. Shelby Krish. Another milestone in your journey, another feather in your cap, whatever you can say. But thank you so much. நாங்களாம் நீங்கள் எப்போ அனௌன்ஸ் பண்ணீங்களோ அன்னிலேருந்து இந்த இக்னிஷன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். So glad to be here. நான் ஏன் பிரியாணி பற்றி பேச போகிறதுல இட்ஸ் நாட் அ பிக் டீல். I started அம்மா பண்ணுற குக்கர் பிரியாணி. இதே அந்த ட்ரை ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வரும், இல்லை பொங்கல் மாதிரி தரதலான்னு வரும். பொங்கல் தரதலே வராது, நான் பிரியாணி வரும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு I started making dum biryani, Hyderabad style. It worked out. Obviously it depends on the day and time. இன்னைக்கு ஏதோ சுமாராக வந்துருச்சு. So today I'm going to talk about why is biryani an emotion. Superficially, obviously there's no game changer like biryani. Bore அடிச்சா டைம் பாஸ் பண்ண பிரியாணி, பிஸியாக இருந்தா எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண பிரியாணி, ஹாப்பியாக இருந்தால் செலிப்ரேட் பண்ண பிரியாணி, சேடாக இருந்தால் டிப்ரெஷன் போய் சேர் அப் பண்ண பிரியாணி, கோல்டாக இருந்தால் வார்ம் பிரியாணி, வார்மாக இருந்தால் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் பிரியாணி வித் கோக். But again, the profound reason, ஒரு நாள் I was taking lessons for year 2, I teach. The brain responds to 5 impulses: hearing, sight, smell, taste, and touch. I know most of you have already related. Hearing. Biryani lunch kennu bodinile inva theen vandu paayida kaadile. Thumbs up please if you are right. Yes, it's music to ears. Other side, Nano husband Krish, where are you? There, yeah. Biryani menu la paakumbodhe na side la paapinga apdiye start agum. So when it comes to your table, of course, the spectacular sight of those morsels of heaven, there is no number 2. Then smell, yes. Elaka patta lavangam adu thaalikumbodu the smell of saute starts the dopamine in the head, in your brain. அது முடிக்கும் போது குக்கர் ஓபன் பண்ணும்போது நம்ம சீக்ரெட்ஸா இங்க பேச ஆரம்பிச்சிட்டோம். ப்ளீஸ் எஸ், when you open it the whole house is lit on fire. Yes or no? Yes. Still kuda sometimes you know when you go on a walk you know who is making biryani in the street. Then I come to the taste at the end. Sense of touch. I feel awful for people who pass the pleasure to the fork and knife and spoon. Please, biryani ki drogam pannadinga. It's cheating. Use your fingers. Finally, taste. Venison biryani, veg biryani, amber biryani, amma biryani. Kaiyila eduthu vaayila vechodne that dopamine had to hit the roof. Thank you so much. And finally, I want to say I'm extremely and abundantly blessed with amazing family and awesome friends because they are all hardcore biryani lovers. Thank you so much. Thank you. Thank you very much. ரொம்ப அழகா பேசுவாங்க. ஆனா ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, பலமா கை தட்டணுமா, அப்பதான் பேசுவாங்க. நான் இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி பண்ணேங்க. எதுவும் நேம் எல்லாம் இல்லை அதுக்கு பர்டிகுலராக. எங்கள் வீட்டில் எப்போவுமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நான் ஏதாவது ஒன்று புதுசாக போட்டு பண்ணுவேன். பட் மை சில்ட்ரன் அண்ட் மை குக் லைக்ஸ் வெரி மச். அவங்களுக்காக most of the time I make it every week sometimes. And
இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஆல்மோஸ்ட் ஐ மேக் இட் அண்ட் எவ்ரிபடி லவ்ஸ் இட். அண்ட் சிந்து இஸ் மை பார்ட்னர். அவங்களும் நல்ல பிரியாணி பண்ணுவாங்க. பட் வி மேக் அண்ட் ஷேர் எவ்ரி டைம். நான் சிந்தோட ஃபேனு, சிந்து எனக்கு ஃபேனு. பட் பிரியாணி இஸ் அவர் பெஸ்ட் ஃபுட் அட் ஹோம். மை சில்ட்ரன் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா 3 நாள் வச்சுருந்தாலும் என் சில்ட்ரன் அடுத்தடுத்த நாள் போட்டு சாப்பிடுவாங்க. தீர வரைக்கும் சாப்பிடுவாங்க. வேஸ்டே பண்ண மாட்டாங்க. தட் இஸ் மை பிரியாணி ஸ்டோரி. தேங்க்யூ. அந்த நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மிஸ்ஸஸ் சிந்துஜா. ஹாய், எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். எனக்கு வந்து பிரியாணி கொடுக்க எமோஷன் இருக்குன்னுவாங்க. ஆனால் அந்த எமோஷனை நான் ரியலைஸ் பண்ண ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ பிஃபோர் 15 இயர்ஸ் எங்கள் ஹஸ்பண்ட் சிட்னியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் நான் ஃபர்ஸ்ட் டைம் சிட்னி போகிறேன். அப்போ ஃபேமிலி எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் அங்கே போயிட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, எங்கள் வீட்டு பிரியாணியை ரொம்ப மிஸ் பண்ணேன். சென்னை பிரியாணி, அந்த முஸ்லீம் ஸ்டைல் பாய் பிரியாணி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும், மட்டன் பிரியாணி சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அங்கே லைக் சிட்னியில் பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். லைக் அது ஷீப்பாக என்னன்னு தெரியல. அது ஒரு வாட்டி வாங்கிட்டு சுத்தமாக பிடிக்கல. அதனால மட்டனுக்கு அப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தேன். அப்பாவை எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணணும், அதே அளவுக்கு பிரியாணியை ரொம்ப நான் மிஸ் பண்ணேன். அதுவும் ஸ்பெஷலி மட்டன் பிரியாணி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ என்னன்னா ஆஃப்டர் 2 இயர்ஸ் நான் ஊருக்கு போகிறேன். ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் பேபியை கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு 2.5 இயர்ஸ் கழிச்சு போகிறேன். அப்போ அப்பா அம்மாவை பார்க்க எவ்வளோ சந்தோஷமா இருந்தனோ அதுக்கு ஈக்குவலாக அப்பா ஊருக்கு போய் பிரியாணி சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ அப்பா ஏர்போர்ட்டுக்கு வராரு. நான் சொன்னேன், அப்பா வரும்போது எனக்கு கொஞ்சம் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வாங்கப்பா, மட்டன் பிரியாணி நீங்கள் வரும்போது அப்படின்னு சொல்லி. ஓகேம்மா, நீ வந்துட்டு அப்புறம் நம்ம அப்படியே போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு போயிடலாம். அப்பா பண்ணால வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஏர்போர்ட்லேயே பிரியாணி வேணும்ப்பா அப்படின்னு. அதுவும் மட்டன் பிரியாணின்னு எங்கள் அப்பா ஷாக் ஆகிட்டு, மட்டன் பிடிக்காது. இல்லைப்பா, நான் மட்டனை தொட்டு 2 வருஷம் ஆயிடுச்சு, சாப்பிடவே இல்லைப்பா ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து அப்பா அம்மாவை பார்த்துட்டு அது அடுத்த செகண்ட் ஏர்போர்ட்லேயே உட்காந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போனேன். ஸோ அப்போதுலேருந்து அது எங்கள் ஃபேமிலி ட்ரெடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. அன்டில் லாஸ்ட் ஹாலிடே லாஸ்ட் இயர் நான் போன வரைக்கும் எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது எனக்கு ஏர்போர்ட்லேயே பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அந்த பிரியாணி நான் திருப்பி ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணி தம் பிரியாணி ரொம்ப க்ளோஸ் வாட் இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டே இங்கே செலிப்ரேட் பண்ணும்போது இதே மாதிரி நிறைய பேருக்கு பிரியாணி லைக் ஒரு பர்சனுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி அந்த ஒரு டிஷ்ஷுக்கோ ஒரு பொருளுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்கு, நம்ம மிஸ் பண்ணுவோம் அதை அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணது அப்போதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னைக்கு பண்ணது ஆம்பூர் பிரியாணிங்க. நிறைய பேர் சாப்பிட்டீங்க, நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ எப்படி இருக்குன்னு. அப்புறம் பிரியாணி மெமரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இந்தியாவிலேருந்து யூகே வந்ததுக்கப்புறம் மிஸ் பண்ண முதல் விஷயம் வீடு, நம்மளோட எல்லா ரிலேஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு பிரியாணி தாங்க. அதுவும் பக்கெட் பிரியாணி. அப்படி அது யூடியூப்ல பார்க்கும்போதே நமக்கு எச்சி ஊறும். அந்த பக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி அதை கொட்டும்போது ஐயோ இது இங்கே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். நாங்கள் ஒரு தடவை என்ன பண்ணோம், ஐ திங்க் 2021 நினைக்கிறேன், 2021 நினைக்கிறேன், கோவிட் நினைக்கிறேன். இங்கே பக்கெட் பிரியாணி எதுவும் கிடைக்கல அப்படின்றதுனால கேள்விப்பட்டோம் மில்டன் கேன்ஸில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. சரி, நாங்கள் ஆக்சுவலி இருக்கிறது பிரென்ட்வுட். இங்கேருந்து போகணுன்னா அது வர்றதுக்குள்ளே 1.5 hours ஆகிடும். அது ஒரு மாதிரி ஆகிடும். பட் எனிவே நமக்கு வேண்டியது மட்டன் பிரியாணி. பக்கெட் பிரியாணி ட்ரை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போனதுக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்தோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். ஆனால் வாரம் அந்த மாதிரி போக முடியாது இல்லைங்களா. அதனால் வீட்லேயே இப்போலாம் சண்டேனா அதுதான் மெனு அதுதான். ஊர்லேருந்து ஃபோன் பண்ணும்போது என்ன சமையல்னு கேட்க மாட்டாங்க. என்ன சிபியா எம்பியா அப்படிதான் கேட்பாங்க. அப்படின்னா என்ன சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி அதுதான். ஸோ இதுதாங்க எங்கள் மட்டன் பிரியாணியோட மெமரி. ஹோப்ஃபுல்லி எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. The next academy, Mrs. Sankita on to the stage to speak about something. Sponsors, the gold coin. Hello, எல்லாருக்கும் வணக்கம். First of all, thank you Ramesh sir for the opportunity and எல்லாருக்கும் all the very best. எல்லா contestants-க்கும்
என் பேர் சங்கீதா. நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் மாக் அகாடமி பண்ணிட்டு இருக்கேன். It's a very small initiative. I have been teaching for children who is preparing for 11 plus. I'm working in NHS, but because teaching is my passion, adnala na idu pannittu irukken. I'm completing 7 years, 7th year ipo nadandittu. So I've been doing private classes, tuitions as well, and also mock exams for 11 plus children. And we have also started GCSE maths tuition. So naanga vandu year 9 liye GCSE ki prepare panna aarambichirukom children. So 9, 10 la mudichittu they'll be practicing more for their GCSE final exam. So ungaloda pasangala ella vandu tuition ku anupunga, mock exams ku anupunga. I'm sure they will make them clinch the 11 plus. I'm also familiar that in Chelmsford there are other mock providers irukanga. I'm quite familiar, and so nobody is anybody's competitors or anything. We are working together towards a common goal, which is preparing children to achieve great heights. So other than poster, so adukku keela oru QR code irukku. So if you want to contact me and the QR code scan panna, it will take you to my WhatsApp. So kindly check that. So thank you once again, Ramesh sir, and also Muttamil Academy. All the very best to all the competitors. Thank you. And our next sponsor, APJ Jewelry, onto the stage. Give a big round of applause for him. I repeat, APJ Jewelry, right? Hi, என் பேர் சிவா. நான் APJ Jewelers இருந்து வரேன். நம்ம கடை பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்குது. நம்ம 40 வருஷமாக பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப ஃபேமஸான சிங்கப்பூரில் அபிராமி ஜுவல்லர்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம இல்ஃபோனில் ஓப்பன் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் கிட்ட நம்ம ஆக போகுது. 2 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ண போவோம் ஏப்ரலில். நம்ம இங்கே வந்து இப்போது சில்வர் மற்றும் கோல்டு ஜுவல்லரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ட்ரெடிஷ்னலான நகைகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஆர்டர் கொடுத்தாலும் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம மந்த்லி சிட்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எங்கள் கடையை விசிட் பண்ணலாம். நம்ம கடை வந்து இல்ஃபோர்ட் லைனில் தான் இருக்குது. எல்லாரும் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ரமேஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. Thank you everyone. Thank you all. So ஒரு சின்ன கேம் மாதிரி பண்ணலாமா? ரெடியா? 1 2 3 செல்வி 4. அப்ப எல்லாம் வீட்டுக்கு போங்க. வேணாமா கேம்ஸ்? You are in and she is also in. Please game வேணுமா வேணாமா? Okay, Deepa. Okay. So எனக்கு ஏதாவது ஒரு 5 வாலண்டியர் வரீங்களா? Participants, audience. So you have 1 minute time. So you need to talk about. அது நீங்க சொல்லியிருக்காங்கல்ல, நான் உனக்கு கண்டக்ட் கொடுப்பல, அப்ப நீங்க பேசணும். மறந்துட்டேன். Okay. You have 1 minute time. So you shouldn't use the biryani word. That just biryani word, but you need to talk about biryani. So don't use that biryani word. Okay? Are you okay to interrupt me in 1 minute? Are you okay? Yeah, I'm fine. Okay. அத பத்தி பேசணும் ஆனா அந்த வார்த்தை சொல்லு. நான் இன்டரப்ட் பண்ணுவேன் நான். ஓகே தான் உங்களுக்கு? ஓகே. நல்ல பாக்கிய பத்தி பேசலாம். நான் சொன்னது பிரியாணி. என்ன ஆட் ஆக்குறீங்களா? இல்ல பிரியாணி பத்தி பேச கூடாது, பாக்கிய பத்தி பேசலாம். அப்ப பேசு. 5 minutes கூட பேசு. சரி, okay, we'll start. If you are not comfortable with the word biryani, you can choose any topic. ஆனா அந்த டாபிக் என்னன்னு சொல்லிடணும், அதை பத்தி பேசக்கூடாது. No, Deepa, stick on the biryani first. No, just start. क्वेश्चन உங்க கண்டென்ட் தான். எனக்கு அந்த அளவுக்கு நான் மூளை இல்லை. பேசுறதே நான் क्वेश्चन எடுப்பேன். எனக்கு ஒரு ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். அது எதுவும் கட் பண்ணி பார்த்தா ஐஸ்கிரீம். அதுவும் பத்தி இது வேற. இல்ல, நான் ரொம்ப பேசக்கூடாது. நீங்க தான் 1 minute பேசணும். ஓகே. இல்ல, இது क्वेश्चन அண்ட் ஆன்சர் மாதிரி இருக்கு. நான் நிறைய பேசி உங்க क्वेश्चन கேட்பாங்க, நான் ஆன்சர் பண்ணுவேன். பா, ஏதாவது வாலண்டியர் டைம் ஆன் பண்ணீங்களா? ரொம்ப நேரம் பேசுவாங்க. ஓகே, ரெடியா இருங்க. நீங்க வந்து பேசுறவங்களை எந்திரிச்சு உட்காந்து வச்சுட்டு அவங்க எந்திரிப்பாங்களா, அந்த மாதிரி அடுத்து நீங்க ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டு நீங்க போகலாம்.
இல்லைன்னா அடுத்த 1 minute நீங்க தான் பேசணும். எனக்கு தெரியாது, எனக்கு ஆள் இல்லைன்னா யாரை வச்சு ஓட்டுறது? அது கரெக்ட் தான். 1 minute அவர் கரெக்டாக எப்போ பேசணும்னு யோசிக்கிறேன். வேற என்ன டாபிக் இல்லை. சரி, என்ன டாபிக் பேசுறீங்க? உங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுறீங்களா? எங்க இருக்காரு? பேசுங்க. ஸ்டார்ட் சொல்றாரு. குடுமையை உங்க வாயால நோ ஸ்டார்ட். அவரை பத்தி பேசுங்க. 1 minute பேசுங்க. ஹஸ்பண்ட் வாட்ச் சொல்லலாம். ஹஸ்பண்ட் ரூலுக்கு மேல ரூல் போடுறீங்க. எனக்கு அதான் ரூல் கம்மி ஸ்கிரிப்ட்ல இருக்கிறதா எனக்கு தெரியும். ஓகே, அவர் நல்லவருங்க, நல்லவருங்க, என்ன பிடிச்சவருங்க. யாருங்க? யார் தானே எனக்கு பிடிச்சவங்க. இந்த கூட்டத்திலே எனக்கு ரொம்ப அதிகமா பிடிச்சவரு. அப்ப யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கல. நல்லா பாருங்க, யாரோட உள்ள வந்தேன். யாரோட உள்ள வந்தீங்கன்னா கேப் டிரைவரோட இல்ல இல்ல அதே என்னோட கேப் டிரைவர், என்னோட டாக்டர், என்னோட அண்ணன், என்னோட ஃப்ரெண்டு, என்னோட அப்பா, என்னோட ரேஷன் கார்டுக்கு இது சொல்றீங்க. ஒரு ஆள் பத்தி தான் பேசுறாங்க. யாருன்னு சொல்லுங்க. அவர் யார பத்தி பேசுறாங்கன்னு தெரியாம எப்படி இன்ட்ரெஸ்டா கேக்குறது? சொல்லுமா இல்லையா? யார பத்தி எல்லாரும் ஓ சொல்லுங்க. இன்ட்ரெஸ்ட் இல்ல இல்ல ஊ சொல்லுங்க. ஓகே, டாக் அபௌட் சீரியஸ்லி அங்க டைம் ஆக்சன் சொல்லுங்க. அந்த பொண்ணு 1-0 எஸ் நோ ஐ வாண்ட் டு டேக் கேட்டதால உங்களுக்கு நான் கேள்வியை மாத்திட்டேன். சோ ஓகே, டைமர் ஸ்டார்ட் பண்றீங்களா? ஓகே, வெயிட் 1 செகண்ட். நான் கேள்வியே சொல்றேன். இவருக்கு கேலண்டர் தான் வேணும். நான் ஸ்டாப்பா பிரியாணி டைப்லாம் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பூர், ஹைதராபாடி, ராஜலட்சுமி அந்த மாதிரி. ஓகே, ரெடி? ரெடி. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பாஸ்மதி ரைஸ் பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, ஹைதராபாடி பிரியாணி, பாகிஸ்தானி பிரியாணி, ராஜியோட பிரியாணி, காஷ்மீரி பிரியாணி, ஹைதராபாடி வெஜ் பிரியாணி, ஹைதராபாடி நான் வெஜ் பிரியாணி, மெட்ராஸ் பிரியாணி, ஸ்ரீலங்கா பிரியாணி, சங்ககால பிரியாணி, நடுக்கால பிரியாணி, தக்கால பிரியாணி, பங்களாதேஷ் பிரியாணி, பர்மா பிரியாணி, கார்த்திக் நடிச்ச பிரியாணி படம், ஓகே, முத்தமிழ் அகாடமி பிரியாணி. எங்க பிராண்டாவே மாறிட்டாரு இவரு கடைசியா. தேங்க்யூ. ஓகே, அண்ட் யூ ரெடி? ரெடி? ஓகே, ஹைதராபாடி பிரியாணின்னு சொல்றேன். நீங்க அந்த ஹைதராபாடி பிரியாணி பத்தி சொல்லணும். ஆனா அந்த வேர்டு 2 வேர்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஹைதராபாடின்னு யூஸ் பண்ணக்கூடாது, பிரியாணின்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, 3 லேயர். ஓகே, 3 லேயர் எப்படி வைக்கணும்? ஐ திங்க் ரைட் பர்சன் ராங் பர்சன் நினைக்கிறேன். நான் நான்வெஜ் பத்தி பேசுறது. வெஜ் பிரியாணி இருக்கா? இருக்கா? இருக்கு. ஆமா இருக்கு. நல்லா நல்லா இருக்கும்போது எதுக்கு பேசிட்டு ஆரம்பிங்க. இவங்க ஏதோ சொல்றாங்க, அதை பத்தி பேசவே கூடாதுன்னு. அதை பத்தி தான் பேசணும்னு இருக்கேன். எதை பத்தி ரொம்ப ரகசியமா சொல்லுங்க. எதை பத்தி பேசுறீங்க? அதாங்க இந்த ஈஸ்டர்ன் ஐ ஸ்ட்ரீட் இருக்கீங்க, போயிருக்கீங்க. அப்படியே நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அது போய் கொஞ்சம் நடுவுல இன்டர் பண்ணா அடுத்த கண்டஸ்டன்ட் தான் போக மாட்டீங்களா? அங்க நம்ம ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம். நீ சொல்லுங்க. அப்படியே ஈஸ்டர்ன்ல அப்படியே எந்த ஹோட்டல் போகலாம் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு நாள் அந்த சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த பல ஸ்பைசஸ்லாம் போட்டு மணக்க ஸ்பைசஸ்லாம் போட்டு மணக்க ஊறுகாயா?
அதுக்கு ஊறுகாய் கூட சில நேரம் வச்சு சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஊறுகாய் வச்சு சாப்பிடுவாங்க. எதுக்கு சொல்றீங்க? அதுக்கு சொல்ல அதுக்கு போகல, டாஸ்மாக் போகல. இது சாப்பாடை பற்றி சாப்பாடு மட்டும்தான் எனக்கு. ஐஸ்வர்யில் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துல, ஆமாங்க, அந்த ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குங்க, சூப்பரான இடம் அது, அவங்களோட கேபிட்டல். அந்த பேரை போட்டு ஒரு போர்டு இருக்கும். குழப்பாதீங்க, தெலுங்கானால வந்துருச்சு. இப்போ எது கேபிட்டல் கஷ்டம். ஹைதராபாத். Can I have one volunteer, please? Okay, come. இதாண்டா சூப்பர். இல்ல வர அப்பால ரொம்ப நேரம். So இப்போ I4 பண்ணிடுவோம். So biryani special kaga we are going to do a spice guessing game. Like we will give one spice to him. He can touch it, smell it, feel it, but you cannot see. You cannot see, right? Are you able to see from the bottom? Where can you see? Spice. ஏங்க லைட் ஆஃப் பண்றீங்க? கண்ணை கட்டி விட்டீங்க. ஐயோ, கண்ணை கட்டி விட்டு லைட் ஆஃப். வீடியோ தெரிய மாட்டேங்குது. He guessed half of the leaf. He says it's a leaf. Oh, perfect. ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுக்கலாமா? Yeah, that's right. I'm sorry, that's an incorrect answer. Someone else wants to try it? விஜய் வாங்க விஜய். Okay, next. இதுக்கு மேல வாசனை வருதா? மோந்து பார்த்தா வரும். எல்லாரும் கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்க. சக்கரை, உப்பு, ஆனியன்ஸ்க்கு போர் அடிக்கும்ல, அதான் சொல்லுங்க. கோவிட் டைம்ல கோவிட் டெலஸ்கோப் வச்சிருக்கோம், ஜூம் பண்ணி விடாம. நான் கையில கொடுத்தாலே சொல்ல மாட்டேன், சீரகத்தை பார்த்துட்டு சோம்புன்னு மிளகு எந்த ஊர்ல எப்படி இருந்துச்சு? ஓகே, நீங்க தனியா ஓரமா உட்கார்ந்து பாருங்க. இது போட்டுருங்க. இது உள்ள வச்சிருக்கு. தெரியாதுல என்ன என்னன்னு அப்படியே சொன்னேன்ல. நீங்க கண்ணை கட்டாலே சொல்ல மாட்டேங்க. என்னதுங்க? என்னதுன்னு சொல்லிருங்க. ஜாவித்ரி. தமிழ்ல என்னங்க? பாருங்க, பிரசாதம் மாதிரி பவ்யமா கேக்குறீங்க கையில.
half correct. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பார்த்துட்டாரு. பார்த்துட்டாரு. கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு. வேற மாத்துங்க. எனக்குலாம் இது பார்த்தாலே தெரியல. சரி, அதனால பிரச்சனை இல்லை. உரிமை ஞானி மாதிரி உட்காந்துட்டு அப்படிங்கிற ஞான கண்ண தெரியும் வெயிட் பண்றாரு போல. என்ன சார் டிவி ஆன் ஆகல, ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. க்ளூ வந்து சாப்பிட்றேன் இப்படி இருக்கும், ஃபீல் பண்ணா அப்படி இருக்கும். Bro, it is very wrong, bro. Why, bro? Why, bro? You need to try, bro. என்னம்மா ஐட்டம் எல்லாம் வேஸ்ட் பண்றீங்க? கிட்ட வந்துட்டீங்களா? என்ன போவ ஆடியன்ஸ்ல நீங்க அவுட். இல்ல இங்க வந்து பிட் அடிக்க தெரியாத ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். கண்ணு திறந்து வச்சுட்டு ஒருத்தங்க ரோஸ்மெரின்றாங்க, ரோஸ்மெரி மாதிரின்றீங்க. வேற அடிங்க தீபா, இது ரொம்ப டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட். வேற அடிங்க. இல்ல இது அவங்க அலுமினி ஆட்டம். முடியாது, முதல்ல இருந்து வாங்க. நாங்க இப்பதான் வந்து நிக்கிறோம், முதல்ல இருந்து வாங்க. ஆமா, கஷ்டமா இவர் எங்க போனாலும் கூட்டு போங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. ஆடியன்ஸ் ப்ளீஸ் சொல்லாதீங்க. அதேதான் பிரியாணியில போடுற ஏதோ ஒரு பிரியாணியில போடுறது. நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. அப்ப நான் திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன், எல்லாருக்கும் போர் அடிக்கும். சரி, ஓகே. இவர் யார் சொல்லுங்க. உங்க கையை மட்டும் கீழே கொடுங்க, எனக்கு கொடுங்க. உங்க கையை என்கிட்ட கொடுங்க. ட்ரை பண்ணுங்க. அதான் டைம் ஆச்சு. கீழே போட்டுருங்க. கொஞ்ச நேரம் தான் சொல்லிடுவாங்க போல. கீழே போட்டுருங்க. இல்ல நான் தொட்டுலாம் வெயிட் பண்ண. அதேதான் எதுக்கு இந்த டைலாக் சொன்னாங்க, அதுக்கு சொன்னாங்களா, இதுக்கு சொன்னாங்களா, அந்த மெமரியிலேருந்து இருக்க ரீகலெக்ட் பண்ண இவ்வளவு நேரம் ஆயிருக்கு அவங்களுக்கு. தெரிஞ்சிச்சு. ரெடி? அடுத்து யாரு? அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களா? ஸ்வாதி. ப்ளீஸ் க்ளூ கொடுக்காதீங்க. நோ 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 டோன்ட் நோ டாக் டு மீ. துளசியா? நோ இல்ல எல்லாத்தையும் சொல்லிருங்க. எல்லாம் வரிசையா சொல்லுங்க. என்னது ஐயோ சுச்சு அவசரப்பட்டோம். என்னது? இல்ல சொல்லாத. கிட்ட வச்சுட்டாங்க. ஏய் ரோஸ்மேரியா? ஏய் எல்லா மாதிரியும் இருக்கு பாத்துறலப்பா. இது எல்லா மாதிரி ஏற மாதிரி ரோஸ்மேரி இல்ல இவன் என்னதுடா இது? டைம் கரெக்ட் டைம். சூப்பர், வெல் டன். மெடல் போட்டு விட்டுருங்க. கரெக்ட்.
சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்தியாவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு. இனத்தால், மதத்தால், மொழியால் வேறுபட்டிருந்தாலும் தேசத்தால ஒன்றிணைந்தவர்கள் நம்ம எல்லாம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம எந்த இனத்தால், மதத்தால், மொழியால் எதனால வேறுபட்டிருந்தாலும் பிரியாணியால நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருக்கோம். ஸோ எல்லா புகழும் பிரியாணிக்கே. இன்னைக்கு எல்லாருமே கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா குக் பண்ணியிருந்தாங்க. அதாவது நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் கேட்ரஸ் கேட்டகரியில் 2 பேர் தான் இருக்காங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும், போய் சாப்பிட போகிறோம் யாருன்னு உடனே நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க உண்மையிலேயே. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டியூஷன் ஞாபகத்துல சொல்லிட்டாங்க போல. ஓகே, so non-veg, the second prize goes to Brinda. Non-veg category first prize, any guesses? பேரு சொல்லிடலாமா? ஓகே, லீமா. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் we didn't have any confusion at all. அது வந்து டக்குன்னு ஓகே, அந்த 11 கண்டஸ்டன்ஸ் சாப்பிட்டு முடிச்ச உடனேயே this is the first prizeன்ற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சுருந்தோம் ஜட்ஜ்மெண்ட்க்கு. ஸோ அந்த எல்லா ஃபேக்டர்ஸ்லையுமே ஷீ ஸ்கோர்ட் லைக் தி ஹையஸ்ட் ஆஃப் மார்க்ஸ். அதெல்லாம் தாண்டி அவங்க கொடுத்துருந்த சைட்ஸ்க்கு ஆப்வியஸ்லி மார்க் கிடையாது. பட் ஸ்டில் அவங்களோட சைட்ஸை பற்றியும் சொல்லணும். அந்த சிக்கன் 65 மாதிரி அவங்க பண்ணியிருந்தாங்க, லைக் வீட்டு மசாலா பவுடர் யூஸ் பண்ணி. அதுவுமே அந்த மீட்டோட கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்சர், அதுக்கப்புறம் அதோட அந்த சாஃப்ட்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. ஐ திங்க் அது ஹோம் ஸ்டைல், பட் ஸ்டில் லைக் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. -1 -2 இந்த மாதிரி கிடையாது, அப்படியே ஸ்டாப் 1ஓட. ஓகே, so the second prize, which category goes to? Audience Mr. Vinod. First prize யாரு கொடுக்கலாம்? And the final category, cater. Okay, this time 3. Okay, 3. டேய் 3 டா. இந்த மாதிரி படிக்கிற மிஸ் என்ன சொல்றாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றீங்க. 3 டா. ஓகே, do speech. அதுக்கப்புறம் நான்வெஜ் ஓரளவுக்கு வந்து 11 contestants இருந்தாலுமே ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சூஸ் பண்றதுல வந்து அவ்வளோ டிஃபிகல்ட் இல்லை. பட் கேட்டரர்ஸ் கேட்டகரி வந்து நாங்கள் எப்படி வந்து ஒரு க்ரைட்டீரியா வச்சுருந்தோம்னா, ஜஸ்ட் நாட் த பிரியாணி, பிகாஸ் ஆல்ரெடி கேட்டரிங் பண்ணுறதுனால கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஃபேக்டர்ஸும் நம்ம மைண்டில் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சைட்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து மார்க்ஸ் வச்சுருந்தோம். ஸோ எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பார்க்கக்குள்ள ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான். ஹரிதா, யூ வுட் லைக் டு மென்ஷன் யூ வேர் லைக் ஆல்மோஸ்ட் க்ளோஸ். லைக் எங்களுக்கு வந்து இதுவா அதுவான்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப
சின்ன ஃபேக்டர்ஸ்ல தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ண வேண்டியதாக இருந்தது. So special mention your dessert. Your dessert actually scored இது and Harita வந்து your plating was top notch. So you scored more on the plating. But as far as these sort of cooking competitions are concerned, I think இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான இது வரக்குள்ள I think we had to give more priority to that. So அதனால தான், but you were like almost close. So well done both of you. Congratulations. பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறோம். ஸோ அதில் வந்து சாந்தி சங்கர் ஃபர்ஸ்ட். அவங்க வந்து அவங்களோட ஸ்டோரியை கேட்டப்போ இட் வாஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஃபார் அஸ். ஆக்சுவலி ஐ திங்க் ஷி ஹேட் அ ஸ்ட்ரோக் குவைட் சம் ஃபியூ மந்த்ஸ் பேக். அவங்களோட ரைட் ஹேண்ட் இல்லாமல் ஃபுல்லாகவே அவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அதை மீறி வந்து பண்ணது வந்து வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். பிரியாணி வாஸ் ஆல்சோ ஸோ நைஸ். ஸோ இப்போ நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுற நேம்ஸ் எல்லாமே மேபி ஒரு தேர்ட் ப்ரைஸ் ஒரு இது இருந்ததுன்னா யூ ஆர் ஆல் ஸோ க்ளோஸ். ஸோ நீங்கள் வந்து ரிக்ரெட் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக தான், ஒரு என்கரேஜ்மெண்ட்காக தான் அந்த ஸ்பெஷல் மென்ஷன். So, congratulations, Shani. Next special mention is Sindhija. அது again ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க வந்து வெட்டிங் சென்னை ஸ்டைல் பிரியாணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிரியாணி வந்து we felt authenticity wise அந்த டெக்ஸ்சர், அந்த கிரெயினியான டெக்ஸ்சர், அந்த ஒரு சட்டிலான ஃப்ளேவர், அவங்க கொடுத்துருந்த அந்த கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது. அகெயின் அந்த தேர்ட் ப்ரைஸ்ன்ற கேட்டகரி இருந்ததுன்னா லைக் ஷி வாஸ் ஆல்சோ வெரி வெரி க்ளோஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மென்ஷன் மிஸ்டர் இளமாறன். அவங்க வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இன்டாக்டாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி அவரோட ப்ரெசன்டேஷன் அண்ட் பிளேட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் ஃபார் ஹிஸ் எஃபர்ட்ஸ் we would like to give him a special. அப்படியே 5 பவுன் செங்கலி கொடுங்க. Last special mention for the day, Mrs. Jyoti. Again அவங்களோட எங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட அந்த presentation and plating. அதே போல I think the effort she had taken to present so many side dishes. அதே போல கோங்குரா சிக்கன் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஒரு சைடா. Though we are not marking like normal other than category category பொறுத்த வரைக்கும் வேற எந்த கேட்டகரியிலையுமே நாங்கள் சைட்ஸ்க்கு வந்து மார்க்ஸ் போடவே கிடையாது. பட் ஸ்டில் அவங்களோட அந்த கோங்குரா சிக்கன் வந்து it was very very nice and also the overall plating and presentation was top notch. So congratulations. Mrs. Jay Darshini. Mrs. Sangeeta Bhaskar. Mrs. Gautam Doiraj. Mr. Lokeshwaran. Mrs. Nirmala Balu. Mrs. Selvi Krish. Tamilamuru Balasubramanian. And Harita from Harita's Kitchen. Caterers category la Harita ko like I said she was almost close, like maybe one mark apdida vandu she lost it there. அதனால ரெண்டு பேருமே caterers category they were equal ன்ற தோட்டு அவங்களுமே ஸ்பெஷல் மென்ஷன் நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். So one more big round of applause for our audience. Thanks so much for your continuous support towards the Nitin Academy. Thank you so much. இதோட வந்து முடிஞ்சிடாதுங்க. உங்களுக்கு தெரியும் இது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை, எல்லாம் ஜட்ஜா இருக்குது.
பண்ணதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. எது பிடிப்பட்டு போறதா செகண்டா தேடாது. அழகா மார்க் போட்டு ஜட்ஜ் பண்ணி எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. எல்லா ஜட்ஜஸ்க்கும் உங்கள் சார்பாக ஸ்மால் ப்ரோக்ராம் அப்ரிசியேஷன். Mrs. Suja Siddharth. இல்ல ரெண்டு ஜட்ஜி வாங்கிட்டு போயிட்டாங்க. யாரு அப்படின்னு கேக்குறாங்க சுவாதி. எஸ் நோட் பண்ணுங்க. மொத்தமே மூணு ஜட்ஜி. இல்ல நான் வந்து எல்லாரையும் ஒண்ணா பார்க்கறதுனால எனக்கு ஒன்னிங்க இருக்கு இன்னொன்னு எங்க அதான் கேட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதோட இருக்காது. இது வந்து இந்த ஈவெண்ட் வந்து கோஆர்டினேஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் பேசியிருப்பீங்க டெக்ஸ்ட் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு பிரில்லியண்டா கோஆர்டினேட் பண்ணது வந்து மிஸ்ஸஸ் தீபா, முத்தமிழ் அகாடமியோட கிரியேட்டிவ் எஜுகேஷனல் ஹெட். அவங்க ஒருத்தர் வந்து எப்படி விட முடியும்? அவங்க யாரு? சுவாதி. எஜுகேஷன்ல சீனியர் ஹெரிட்டேஜ் லாங்குவேஜ் எஜுகேட்டர், அப்புறம் வந்து எல்லாம் கோஆர்டினேட்டர், ஆலினால் அலைராணி அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்களுக்கு வந்து ஒரு குரல் இருக்கு. நீங்க குரலை போய் கண்டுபிடிங்க. வினைத்திப்பு மனதிப்பம் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு. வினைத்திப்பம் அதாவது அவங்க ஜாப்ல வந்து எப்படி வந்து கிளியரா இருக்கிறாங்க, அதை செஞ்சு முடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த ஜாபை பொறுத்தோ அந்த ஆக்டிவிட்டியை பொறுத்தோ கிடையாது. அது அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க மென்டலி அப்படின்றது பொறுத்தா இருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சுவாதி நான் சொன்னதில்லை, இதை நான் அப்புறம் பண்றேன், இது என்னால பண்ண முடியாது, இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. நானும் யோசிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வராம கொடுக்கிறதுக்கு. She is a great coordinator. She is a key asset to the அதான் இதுல வந்து இன்னொரு 2 பேர் ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஷட்டர் ஜென்னி பரத். பயங்கர சப்போர்ட். வாங்க பரத். யாரும் வெளியே எடுக்கிறீங்களா? இல்ல அதை மட்டும் கட் பண்ணிடுவோம். கடைசியாக இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் இருக்கு. கோஆர்டினேட்டர் UK மிஸ்டர் பிரேம்ராஜ். இங்க பக்கத்துல இல்ல, அங்க இல்ல, இங்க இல்ல, அது கிராமத்துல கூட இல்ல, இங்க போஸ்ட் ஹோட்டல்ல இருந்து வந்திருக்காரு. தேங்க்யூ. வேலை செய்ய பேட்டரி டவுன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். பேட்டரி டவுன் ஆகி டின்னருக்கு வெயிட் பண்ற மாதிரி பேட்டரி டவுன் ஆயிடுச்சு நினைக்கிறேன். மிக முக்கியமான 2 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம ஈவென்ட் பார்ட்னர்ஸ். நம்பர் 1 APJ ஜுவல்லர்ஸ். அவர் இன்னும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பேக் வச்சிருக்கிறாரு. முன்னாடி பேக் வாங்கிட்டு போங்க. தங்க காசு வாங்க வந்து பேக் தங்க காசு போட்டு மெடல் கூட போட்டு போடலாம். அகாடமி